இன்றைக்கி வந்து Oracle 19C சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இதான் அந்த லொக்கேஷன் பாத்தில் வந்து நான் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். யூசர் கிரியேட் பண்ணிச்சு, ஆரக்கிள்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. குரூப் வந்து ஆரக்கிள் அண்ட் ஓ இன்ஸ்டால் அண்ட் டிபின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் வந்து நம்ம ரன் இன்ஸ்டாலர் இருக்குது. நம்ம ரன் இன்ஸ்டால் ரன் பண்ணலாம். ஓகே, செட்டப் விசர் வந்துடுச்சு. இதில் வந்து கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ் செட்டப் சாஃப்ட்வேர் ஒன்று 2 ஆப்ஷன் காட்டுது. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் மட்டும் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம், டேட்டாபேஸ் தனியாக இன்ஸ்டால் பண்ணலாம். நெக்ஸ்ட் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ், இப்போதைக்கு சிங்கிள் இன்ஸ்டன்ஸே போதும், அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறேன். என்டர்பிரைஸ் எடிஷன், ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஸோ என்டர்பிரைஸ் எடிஷனில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதையே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த Oracle இதுதான் வந்து பேஸ் டைரக்டரி. இது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கோம். அண்ட் இதுதான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற லொக்கேஷன். இன்வென்டரி டேட்டாபேஸ் தான் சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் பண்ணால் கூட இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணலையா ஓ இன்ஸ்டால் குரூப் நேமு. ஸோ ஓ இன்ஸ்டாலே கொடுக்குறோம் குரூப் நேமு. டேட்டாபேஸ் இது 2 குரூப் ஏன் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னோன்னா, இந்த ஓ இன்ஸ்டால் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கான குரூப்பு, இந்த டிபின்னு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் 2 குரூப் க்ரியேட் பண்ணோம். இதுக்கும் நம்ம டிபியே கொடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு குரூப் க்ரியேட் பண்ணலாம், ஓபிஆர்னு சொல்லிட்டு குரூப் க்ரியேட் பண்ணலாம். பட் அது நான் டிபியே வச்சுக்கிறேன் இப்போது. ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ரன் கான்ஃபிகரேஷன் ஸ்கிரிப்ட்ஸ்ன்ட்டு. அது நான் ரூட் பாஸ்வேர்டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே எல்லாமே ரன் ஆகிடும். அப்படி இல்லாட்டா மேனுவலாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் மேனுவலாகவே ரன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி கர்னல் பேராமீட்டர் ஃபிக்ஸ் இந்த இது வரும். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிக்ஸ் அண்ட் செக் எகெயின் அதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி வச்சுங்க. Ctrl+C. நம்ம ரூட்டில் போய்ட்டு அதை ரன் பண்ணணும். ஃபிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வேர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே ஓகே, கர்னல் பேராமீட்டர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்ஸ்டால். ஸோ நம்ம மேனுவலாக இந்த ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ணணும். ரூட் யூசரில் போயிட்டு வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, the registration of our database was successful. ஸோ டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. ஸோ நம்ம பின் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து டிபிசிஏ இந்த கமெண்ட்டை ரன் பண்ணணும் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து ஜஸ்ட் சாஃப்ட்வேர்,
இப்போ தான் நம்ம டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ டேட்டா பேஸை வந்து நம்ம சாஃப்ட்வேரோட சேர்ந்து க்ரியேட் பண்ணலாம், பட் நான் தனியாக க்ரியேட் பண்ணுறேன். ஐ ப்ரிஃபர் டு க்ரியேட் அலோன். ஸோ க்ரியேட் a database. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் டிபிக்கல் கான்ஃபிகரேஷன் அட்வான்ஸ்னு கேட்குது, நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கஸ்டம் டேட்டா ஜெனரல் பர்பஸ் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான். இப்போ வந்து இதுங்க நம்ம குளோபல் டேட்டாபேஸ் நேம் என்னன்னு கேட்குது, எஸ்ஐடி என்னன்னு கேட்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். UATDB நான் கொடுக்குறேன். கிரியேட் as கண்டெய்னர் டேட்டாபேஸ் இதை வந்து நான் இப்போ கொடுக்கல, நான் அப்புறமா இது என்னன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இது தேவையில்லை. யூஸ் டெம்ப்ளேட் ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் அதே நான் கொடுக்குறேன். இதுவும் தேவையில்லை. லிசனர், நியூ லிசனர். ஸோ இது இப்போ தேவையில்லை, நான் அப்புறம் சொல்கிறேன் என்னன்ட்டு. நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் வேண்டாம். டேட்டாபேஸ் வால்ட் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். இப்போ வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக் சைஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட் கேரக்டர் செட் இதுதான் வந்து டிஃபால்ட். இது AL32 UTF-8 வந்து டிஃபால்ட்டு. ஸோ டெடிகேட்டட் சர்வர் மோடே யூஸ் பண்ணுறேன், ஷேர்டு சர்வர் மோடே யூஸ் பண்ணுறேன், டெடிகேட்டட் சர்வர் மோடே யூஸ் பண்ணுறேன். சாம்பிள் ஸ்கீமா சரி, நான் ஒரு ஏன்னா டெஸ்டிங் பர்பஸ்ன்றதுனால இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து நம்ம என்டர்பிரைஸ் மேனேஜ் EM டேட்டாபேஸ் எக்ஸ்பிரஷன் கேட்குது, இது நம்ம கொடுக்க வேண்டாம் இப்போதைக்கு, அன்செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ சிஸ்ஸுக்கும் சிஸ்டமுக்கும் பாஸ்வேர்டு இது நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், கண்டினியூ. அதுக்கப்புறம் வந்து கிரியேட் டேட்டாபேஸ், சேவ் as database template இல்லை, கிரியேட் டேட்டாபேஸ் அவ்வளோதான். நம்ம பண்ணதில் என்ன குளோபல் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸில் தான் நல்லா இருக்குது. ஸோ ஃபினிஷ். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, டேட்டாபேஸ் கிரியேஷன் கம்ப்ளீட்டட். ஃபார் டீடைல்ஸ் கிளிக் லாக் ஃபைல்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆரக்கல் ஹோமு, சாரி ஆரக்கல் பேஸு, ஆரக்கல் ஹோம், லைப்ரரி பார்த்து ஓகே. ஓகே, நான் கொஞ்சம் பேஷ் ப்ரொஃபைல் செட் பண்ணேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் ப்ரொஃபைல் பண்ணியாச்சு. UATDB. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட்அப் டேட்டாபேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த ஆரக்கல் இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்டட்னு வருது பாருங்க, இதுதான் நம்மளுடைய பி ஃபைல் எஸ்பி ஃபைல். அதுக்கப்புறம் தான் ஷேர்டு குளோபலி அலோகேட் பண்ணுது. அதில் ஃபிக்ஸ்டு சைஸ் வேரியபிள் சைஸ்ன்றது வந்து நமக்கு பிஜி ப்ரோக்ராம் குளோபல் ஏரியா. அப்புறம் டேட்டாபேஸ் பஃபர், ரீட் லாக் பஃபர் அண்ட் டேட்டாபேஸ் மவுண்டட் டேட்டாபேஸ் ஓப்பன். இப்போ நம்ம எதாவது கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஒர்க் ஆகுது. டேட்டாபேஸ் ஷட் டவுன் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து எப்படி நம்ம டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி உள்ளே லாகின் பண்ணுறது வந்து பார்த்தோம். இதோட இந்த செஷன் முடிஞ்சுது.